ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் சிவகுமார் எப்பவுமே தன்னோட பசங்கள பத்தி அதிகப்படியா வெளியில பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவ்ளோ ஒழுக்கமா என்னோட பசங்கள நான் வளர்த்திருக்கேன். என்னதான் அவங்க சினிமாவுல பெரிய ஹீரோவா இருந்தாலும், என்னோட பிள்ளைகளா எப்பவுமே எனக்கு நல்ல ஒரு மரியாதை குடுத்து, ஒரு அப்பாவுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க. அப்பா, அம்மா சொல் பேச்ச தட்டாத ஒரு பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே சொல்லுவாரு. இதெல்லாம் அவர் எதுக்காக சொல்றாரு? விஜய் வந்து அவங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்டு அடங்கல அப்படின்றத குத்தி காட்டுறதுக்காக இப்படி சொல்றாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவர் அதுக்காகலாம் சொல்லல. உண்மையிலே அவரோட சைடுல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுல அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காலகட்டத்துல நிறைய ஓவியங்கள் வரைவேன். அதுக்காக அவ்வளவு தூரம் நான் பயணிச்சிருக்கேன். பயணிச்சு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். அதுக்கே மொத்தத்துல பாத்தீங்கன்னா 7,000ல இருந்து 8,000 ரூபாய் செலவு ஆகும். அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி போக வர ஓவியம் வரைய எனக்கு 7,000ல இருந்து 8,000 செலவாகும். ஆனா என்னோட மகன்களுடைய குழந்தைகள் இவங்க வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு வேலைக்கு சாப்பிட போனாங்க அப்படின்னா 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. ஒரு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி சாப்பிடுறதுக்கே அவ்வளோ வந்து செலவு பண்றாங்க. அவ்வளோ செலவு ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மேபி லக்ஸரியான வாழ்க்கைகள் மாற மாற பழக்க வழக்கங்களும் மாறிட்டு தானே போகும். அதனால அந்த காலத்துல இருந்தது வேற, இந்த காலத்துல இருக்கிறது வேற. அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நம்மள நாம மாத்திக்கணும். இன்னும் பழைய புராணத்தையே நம்ம பாடிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் சிவகுமார் இவ்ளோ பெரிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சிவகுமார் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.